Hello viewers, இது டான்ஸ் காஸ்டியூம் ஸ்டிச்சிங் வீடியோ part 4. இந்த பேண்ட் ஸ்டைல் பரதநாட்டியம் காஸ்டியூமில் நான் ஆல்ரெடி 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் பற்றி சொல்லியிருக்கேன் அண்ட் ஹாஃப் சாரி எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அந்த சென்டர் ஸ்மால் ப்ளீட்ஸ் அதையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஹிப் பீஸ், அதாவது பேக் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கிளாத்தை பாதியாக மடித்து எடுத்திருக்கேன். இதில் லென்த் பார்த்திங்கன்னா நமக்கு பேண்ட்டில் கிராச் எவ்வளோ வைப்போமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். பிரெத் சீட் ரவுண்டோட 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஸ்டிச்சிங் அலவன்ஸும் கூட சேர்ந்துருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இப்போது இதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இந்த ஷேப் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் வளைவாக வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ நான் பிரெத் சீட் ரவுண்ட் அளவுக்கு எடுத்திருக்கோம். இதை ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா லோவர் வெயிஸ்ட் அளவுக்கு இருக்கணும். ஸோ அது எப்படி கம்மி பண்ணணும், எப்படி ஷேப் கொடுக்கணுன்றதை பார்க்கலாம். இப்போது முதல்ல கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீஸை லைனிங்கோட ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பக்கம் எடுத்துட்டு அதை உள்பக்கமாக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இங்கே தான் நம்ம இடுப்பில் கட்ட வேண்டிய இடம் இது. இதை ஸ்ட்ரெயிட்டாக மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு மேல் பக்கமாக மடித்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இதுக்கப்புறமா நம்ம பார்டர் வச்சோன்னா அந்த மடித்தது தெரியாது. ஸோ அதே மாதிரி அந்த கர்வாக கட் பண்ணோம் இல்லையா, அந்த இடமும் லைட்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப சுருக்கம்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அழகாக நீட்டாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த கார்னரும் நான் மேலேயே மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு நான் இப்போ டாட் பிடிச்சி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ பாதியாக மடித்து நல்லா லென்த்தியாக ஒரு டாட்டு 1/2 இன்ச் அகலத்துக்கு பிடிச்சிருக்கேன். இப்போது இதை இன்னும் 2 போர்ஷனாக நான் மடிக்கிறேன். ஸோ மடிச்சுட்டு இந்த மாதிரி மார்க் வந்ததுக்கப்புறமா இப்போது இந்த ஃபஸ்ட்டு மடிப்பு மடித்தேன் இல்லையா, அந்த இடத்துல ஒரு டாட் பண்ணுறேன். முன்னாடி பண்ண டாட்டை விட இது கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தான் பிடிச்சிருக்கேன். ஸோ அடுத்தது இப்போ இந்த 3வது மடிப்பு இந்த இடத்துலையும் ஒரு டாட் பண்ணிக்கிறேன். அதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக பிடிச்சிக்கணும். ஸோ இதே மாதிரி அடுத்த சைட்லேயும் 2 டாட்டுக்கு நான் இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். இதை மடித்து கொஞ்சம் இப்படி தேய்ச்சி விட்டோன்னா நம்மளுக்கு அந்த இம்ப்ரெஷன் மடிப்பு வந்துடும். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக நம்ம டாட் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி டாட் வச்சதுக்கப்புறமா நம்ம ஃபைனல் ரவுண்டு செக் பண்ணி பார்க்கணும் இப்போது. ஸோ அது லோவர் வெயிஸ்ட் அளவுக்கு இருந்ததுன்னா அதை அப்படியே விட்டுடலாம், இல்லைனா இன்னும் கூட நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த சென்டரில் உள்ள டாட்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாட் பிடிச்சிங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இங்கே டாட் பிடிக்கலாம், கம்மியாக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு டாட்டை நீங்கள் சின்னது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டாட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாடா நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நான் இந்த கார்னரில் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது பார்டர் அட்டாச் பண்ணுறேன். பார்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக மடித்து விட்டுட்டு நான் இப்போ இங்கேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்ம இந்த வெயிஸ்ட்டில் கட்டுற அந்த ஸ்ட்ரெயிட் ஏரியா அது இப்போ கொஞ்சம் கர்வ் ஆகிட்ருக்கும். அந்த சைடில் நம்ம பார்டர் வைக்க தேவையில்லை. இந்த சைட்லேருந்து இப்படி வச்சுட்டு வரலாம். ஸோ இங்கே இப்படி டேர்ன் ஆகும்போது கரெக்டாக அந்த பார்டரையும் டேர்ன் பண்ணி விட்டு கரெக்டாக அந்த கார்னரில் பார்டரை மேலே வச்சு இப்போ இந்த வளைவு ஏரியா எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதே வளைவுலே இந்த பார்டரை வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த பார்டரோட இன்னொரு எண்டை ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக வராது. ஸோ அதை கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். முதல்ல நம்ம இந்த பார்டர் ஃபுல் ரவுண்டுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அகைன் இந்த கார்னர் வரும்போது இப்படி திருப்பி விட்டுக்கலாம். ஸோ கடைசியிலையும் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் இப்படி மடித்து விட்டுட்டு இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது திருப்பிட்டு அப்படியே இப்போ இன்னொரு சைடு அந்த பார்டரில் ஸ்டிச் போடலாம். ஸ்டிச் போடும்போது இந்த மாதிரி நான் மடித்து விட்டுக்கிறேன். இந்த கார்னரில் வருது இல்லையா, அந்த இடம் மட்டும்.
இப்போ இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கர்வ் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்டர் தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எங்கே தூக்குற மாதிரி வருதோ அங்கே வந்து அதை கேதர் பண்ணி சின்னதாக ஒரு ப்ளீட் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி அங்கங்கே நம்மளுக்கு சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வரும். இப்போ இந்த பார்டர் சைஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால ப்ளீட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இதுவே இன்னும் கொஞ்சம் அகலம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி பார்டர் எடுத்தோம்னா நிறைய ப்ளீட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸ் கொடுத்துட்டு இந்த பாட்டம் ரவுண்டு ஃபுல்லுமே இந்த பார்டரை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்னர் வரும்போது அதே மாதிரியே மடித்து விடணும். ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் மடித்து விடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது அது ரெண்டும் ஒன்று ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனாக இருக்கும். இப்போ கடைசியாக இந்த மாதிரி முடிச்சுக்கிறேன். இப்போது அந்த மடித்து விட்டோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு அதை நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். நம்ம அப்படியே விட்டுட்டு அயர்ன் பண்ணால் கூட பரவாயில்ல. பட் ஸ்டிச் போட்டுட்டோன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு நீட் ஃபினிஷ் இருக்கும். அண்ட் நமக்கு வாஷிங்க்கெல்லாம் போயிட்டு வந்தது அப்படின்னா அந்த அயர்ன் பண்ணதெல்லாம் வந்து மாறிடும். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆனாலுமே நம்ம மடித்து விட்டுருக்கிறது அப்படியே இருக்கும். ஸோ இது பார்டர்ன்றதுனால நீங்கள் ஸ்டிச் போட்டது வந்து ரொம்ப ஆக்வர்டாக உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு ப்ளீட்ஸ் எங்கே இருக்கோ அங்கே தேடி நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி இந்த பீஸ் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இதோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் ரவுண்ட் என்ன வருதோ அதோட ஒரு 2 inches ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் டாட் பண்ணி லோயர் வேஸ்ட் அளவுக்கு அதை கம்மி பண்ணணும். அவ்வளோதான் உங்களுக்கு இதில். ஸோ இப்போது இந்த பார்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து வர பார்ட் பார்த்திங்கன்னா பேண்ட்டும் இந்த பிக் ஃப்ரில்ஸும் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னோட அடுத்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.